ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சிக்கன் ப்ரக்கோலி ஃப்ரிட்டர்ஸ். அதாவது சிக்கனும் ப்ரக்கோலியும் வச்சு பிறகு சிக்கன் ப்ரக்கோலி வடைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார். இதுக்கு வந்து நம்ம ப்ரக்கோலியில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஒரு 5-6 ஃப்ளவர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம். 5 கொதிக்கிற தண்ணியில் நல்லா போடுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு மூடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வாட்டர்லேருந்து அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு சாதாரண கோல்டு வாட்டரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அதாவது 1/4 கப் அளவுக்கு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சியில் ஒரு சுற்றிக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு அவ்வளோதான். இப்போ அந்த மிக்ஸி இனிமேல் சிக்கன் போட்டிருக்கோம்ல, அதை நல்லா சுற்றி எடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் போடுங்க. அது கூடவே 2 முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொடியாக நறுக்கிய இஞ்சி பீசஸ் போடுங்க. பொடியாக நறுக்கிய பூண்டு போடுங்க. கொத்தமல்லியில் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெஷ் பிரெட் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் சுற்றி போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூளுக்கு போட்டுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்பட்டா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல மிக்சிங் கொடுங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு கை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல மிக்சிங் கொடுங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு மிக்சிங் கொடுக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த ஃப்ரிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள். நம்ம சிக்கனை அரைச்சிருக்கிறதுனாலையும் ப்ரக்கோலியை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனாலையும் சீக்கிரம் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பசங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். ப்ரக்கோலி சாப்பிடாத பசங்க கூட இந்த ப்ரக்கோலியை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து இதுக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் வந்து ஷாலோ ஃப்ரைக்கு வச்சுக்கோங்க. சூடு பண்ணிக்கோங்க. அப்படியே கையால் டைரெக்டாகவே நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் கட்லெட் மாதிரி தட்டி ஷேப்லாம் பண்ணினதுக்கு அவசியம் கிடையாது. அப்படியே எடுத்து நீங்கள் போட வேண்டியதான். நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து போடலாம், நீங்கள் கை வச்சு போடலாம். டைரெக்டாக போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி புதுசாக போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாற்றி போடுங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கும், மாற்றி போடுங்க. அதே மாதிரி 2 நேரம் 3 நேரம் நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துரும் பாருங்கள். நீங்கள் ஒரு நேரம் மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமலும் இருக்கும். அதனால் 2-3 நேரம் நீங்கள் மாற்றி போடுங்க. நல்லா வெந்துட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நேரம் நீங்கள் மாற்றி போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள். சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.